அரச வாழ்க்கைய துறந்து துறவி ஆவறது பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாருமே தனக்கு இருந்த வசதிகள விட்டுட்டு ஒரு விஷயத்த செய்யும்போது, அத தான் நெறைய பேர் பெருமைப்படுத்துவாங்க. ஆனா, அந்த இடத்துலயே இருந்தும் நெறைய கஷ்டங்கள் இருக்குங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்லப்போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே. இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா? புத்தருக்கு அவருடைய மனைவியோட கேள்விகள் அப்படிங்கிறதான். புத்தன் ஆவறது சுலபம். ஆனால் புத்தனுடைய மனைவியாக இருப்பது, புத்தர் நாணம் பெற்றதும் தன்னோட மனைவி குழந்தைய பார்க்க போகிறாரு. மனைவி கேட்குறாங்க, என்னை விட்டு போனது பரவாயில்ல, ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? நான் ஒன்றும் உங்களை தடுத்திருக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் என்னை நம்பலை அப்படிங்கிற நினப்பே என்னை இத்தனை காலமும் ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. ஏன் என்னை காயப்படுத்துனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. புத்தர் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் பயந்தது அவளை அல்ல, தன்னைத்தான். மனைவியோட முகத்தையும் குழந்தையும் பார்த்தா தன்னோட உறுதி குலைஞ்சி அங்கேயே தங்கிடுவேன் அப்படின்னு பயந்ததா சொல்கிறாரு. அதுக்கு அவங்க மனைவி மிக செறிவாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இந்த அரண்மனை விட்டு போகாமல் இங்கே தங்கியிருந்தா ஞானம் உங்களுக்கு கிடச்சிருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாராளமாக. அதுக்கு நான் மலை காடு மலை இது ஆசிரமம்லாம் தேடி அலைய வேண்டியதில்லை. ஆனால் இங்கேருந்து ஓடி போகும்போது அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கல. உண்மையிலே எங்கே இருந்தாலும் எனக்கு இந்த ஞானம் கிடச்சிருக்கும். இடம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. புத்தனுடைய வாழ்க்கையை போற்றும் யாரும் அவரோட மனைவி யசோதராவை பற்றி பேசுகிறது கிடையாது. புத்தர் போனது போல் யசோதரா ஒரு நள்ளிரவில் வெளியேறியிருந்தா இந்த உலகம் ஒப்புக்கொண்டு இருக்குமா? எந்த ஒரு பெண்ணுமே வீட்டை விட்டு நடுராத்திரியில் வெளியில் போனால் நிச்சயமாக அதை தப்பாக தான் பேசியிருப்பாங்க. ஓடுகாலின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, புத்தர் போன பின்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவங்களோட லைஃபு ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு ஆளாக ஆயிட்டாங்க. அப்படி ஒன்றும் அவங்களுக்கு வயசும் கிடையாது. ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒரே ஒரு குழந்தை தான், ராகுலன். விடுமா இந்த பூமி? சாதாரணமாக இருந்தாலே விடாது. உரிமையாக ஒரு ராஜ்யம் வேற இருக்குது. எவ்வளோ போராடி இருப்பாங்க. புத்தர் போன போது தன்னுடைய தலையை அவங்க மழிச்சிக்கிறாங்க. தன்னுடைய ஆடையை அலங்கோலமாக்கிக்கிறாங்க. ஒற்றை பிள்ளை, அப்பா எங்கே அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமலே 14 வயசு வரையும் வளர்க்க போராடுறாங்க. எல்லாவற்றையும் துறந்து எந்த தொல்லையும் இல்லாமல் துறவியானது புத்தன் தான். ஆனால் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லா துயரையும் அனுபவித்தபடி துறவியாய் வாழ்ந்தது என்னவோ யசோதரா தான். எது கடையணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ சொல்லுங்கள், இதில் யார் துறவி? புத்தரா அவரோட மனைவியா? ஒரு மிகப்பெரிய ராஜ்யம் அவங்களுக்கு உரிமையாக இருக்கும்போது ஒரு ஆண் ஆட்சி செஞ்சுருந்தாலுமே, அமைச்சர்களோட ஆட்சி செஞ்சுருந்தா கூட எவ்வளவோ கலகம் போர் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் அந்த நாட்டை ஒரு பெண், அதுவும் தன்னுடைய கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ராஜ்யத்தை அவங்க சமாளிச்சிருப்பாங்க. அவங்க பையன் வளர்கிற வரைக்கும். அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? பெண்களோட தியாகங்கள் எப்போவுமே அளப்பரியதான். ஆனால் உலகம் ஒருபோதுமே அதை ஒப்புக்கொள்வதே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா.